மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வீண் பிடிவாதக்காரனா இருக்கேன். எப்படி திடீர்னு? இல்லை தீபா, நான் இப்போ மனசு மாறிட்டேன். மிருகமாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஏதாவது ஒரு தருணத்தில் மனசு மாறுவான். அப்படி இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதான் இன்னைக்கு என் கண்ணை திறந்துச்சு தீபா. நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் கேட்காத ப்ளீஸ். முதல்ல சாப்பிடுங்க. தண்ணி கொடு. என்ன கை கழுவுறீங்க? எனக்கு போதுமா, நான் மாடிக்கு போறேன். இங்க பார், இனிமேல் என் ரூம்லயே வந்து நீ படுத்துக்கோமா. நான் ஓ செல்வாவா மாறிட்டேன். போறேன். ஏங்க என்னங்க இது? என்னவோ இருக்குடி. அம்மா அம்மா தீபா, என்னம்மா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல அத்தை. எனக்கு தலையே சுத்துது. ஏம்மா கீழே எங்கேயா விழுந்துடாதம்மா, முதல்ல போய் உட்காருமா. ஐயோ மாமா, அந்த தலை சுத்தல் இல்ல மாமா. திடீர்னு என் புருஷன் புதுசா என்னென்னமோ பேசுறாரு. இது ஏன் புருஷனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இத பாருமா, நல்லது நடந்தா ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். எனக்கு என்னமோ என் புள்ள திருந்திட்ட மாதிரி தெரியுது. அறிவு கெட்டவள, அவனாவது திருந்துறதாவது. இங்க பாருமா, அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு எதுக்கு அடி போடுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்கு? அன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சு. நீ அதுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண. அந்த பணம் எங்க போச்சு, யார்கிட்ட போச்சு, யாருக்குமா அது தெரியும்? இப்போ அவனுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது, அதுக்கு தான் நைஸா அடி போடுறான். அவனை நீ நம்பிடாத, போய் மாட்டிக்காத. பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்துடாத, சொல்லிட்டேன். ஏங்க உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏண்டி தீபாவை ஜாக்கிரதையாரு, உன் புருஷனை நம்பாதன்னு நான் சொல்றது நல்ல வார்த்தை தானடி. இங்க பார் தீபா, அவன்கிட்ட போய் நேரடியா நானே சொன்னதாவே கேட்டுரு. ஏங்க நீங்க பேசாம இருங்க. வேண்டாம் தீபா, நீ அவன்கிட்ட கண்டதையும் கேட்டு குழப்பிக்காத. ஒருவேளை அவன் நிஜமாவே திருந்தணும்னு நினைச்சு நீ ஏதாவது இடக்கு மடக்கா கேட்க போய் மறுபடியும் வேதாட முருங்கை மரத்துல ஏறிட போதுமா? அம்மா நீ கேளுமா. நீ கேட்காதம்மா. நிச்சயமா நீ கேட்டுதான் ஆகணும். ப்ளீஸ் கேட்காதம்மா. நீ கேளு. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எது நடக்குதோ அது என் தலையெழுத்துப்படி நடந்துட்டு போட்டும். 2 பேரும் தயவு செஞ்சு குழப்பாதீங்க. தள்ளுங்க மாமா. ஏங்க அப்பனா நீங்க சரியான வில்லங்க. நானா வில்ல? அப்படி கதாநாயகியா? நீ தாண்டி வில்லி. நான் வில்லியா? வில்லி என்ன செய்வான்னு காட்டுறேன். தேவையில்லாம வில்லின்னு நான் வாய விட்டேனோ. இவ கட்டையை தூக்கிட்டு வந்துருவா போல இருக்க. இந்த பார்ப்பா, பாபு கிட்ட இப்ப 4 வண்டி இருக்கு. 4 ஓடுற கண்டிஷன்ல இருக்கு. அதை ஏதோ விற்கணும்னு ஆசைப்படுறான். வந்த வேலைக்கு வித்துட்டு விசாகப்பட்டினத்துல போய் செட்டில் ஆக போறானா. சரி புரியுது. அவசரப்படாம முழுசா கேளு. 4 வண்டியில 2 வண்டி நேஷனல் பர்மிட் இருக்கிற வண்டி. வந்த வேலைன்னு சொல்றான் இல்லையா, நல்லா பேரம் பேசி எப்படியாவது ரேட்டை குறைக்கிற வழியை பாரு. நீ தான் பேரம் பேசுறதுல மண்ணாச்சு, அதனாலதான் உன்ன கூட்டிட்டு போயிட்டு. சரி நல்லா கேட்டுக்கிட்டு இல்ல. அதுவும் இல்லாம என்னாச்சு? ஆமா டேய் கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, என்னடா பண்ற? டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன். கதவை யாருமே திறக்கல. உள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. உள்ள அலறல் சத்தம் வேற கேட்டுச்சு. உனக்கு வேண்டாத வேலையெல்லாம். பாபு எங்க? பாபு உள்ளதானே இருக்கான். உள்ள அவன் கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு. என்ன பாபு கத்துற சத்தமா? டேய் ஊர் உலகத்துல ஒரே கொலையுமா இருக்கு. ஏதாவது விவரமா இருக்க போகுது. ஒரடா கதவை. ஐயோ கொலை கொலை. பாபுவோட அம்மானே. ஐயோ பாபு எங்கடா? இல்லண்ணே. பாபு கதவு தட்டுற சத்தம் கேக்குது பாருண்ணே. பாபு பாபு டேய் பாபு, யாரா உன்னை உள்ள வச்சு பூட்டுனது? அம்மா கிடைச்சு. அங்க பாரு. ஐயோ அம்மா அம்மா, ஐயோ என்னை விட்டு போயிட்டியம்மா. டேய் என்னடா அது? யாரா அதெல்லாம் பண்ணா? செல்வா என் அம்மாவை கொன்னுட்டானே. டேய் யாரா அந்த செல்வா? ஐயோ செல்வானே, என் அம்மாவை கொண்டுட்டானே. சரிடா இரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சார்?
சார் இங்க ஒரு கொலை நடந்திருக்கு சார். ஆமா சார், எனக்கு தெரிஞ்ச பையனோட அம்மா சார். ஆமா சார், இங்க வலசர வாக்கத்துல மீனாட்சி காலனியில. அப்பா என்னப்பா மேல மாடியில என் ரூம்ல மூட்டை பூச்சி மருந்து அடிச்சிங்களா? ஆமாப்பா என்ன இல்லப்பா, தீபாவுக்கு ஒத்துக்காதுல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அடிச்சிருக்கலாம்ல. வயித்துல குழந்தை வேற வளருது. சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீ மாடியில படுக்க வேணாம். 2 நாளைக்கு தீபா அம்மாவோட படுத்துக்கட்டும். ஏன்பா நீ மாத்திரம் தனியா மேல படுக்கிறேங்கிற? உன்னை மட்டும் அந்த மருந்து ஒன்றும் பண்ணாதா? இல்லப்பா, தீபா அம்மாவோட படுத்துக்கட்டும். நம்ம 2 பேரும் இங்க ஹால்ல படுத்துக்கலாம். அது சரிப்பா, அப்படியே பண்ணலாம்பா. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் மாமனார் கிட்ட என் வீட்டுக்காரர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ செல்வா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். டேய், போலீஸ்லாம் எதுக்குடா வந்திருக்கு? சந்தியான்ற பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல? சந்தியாவா? என்னோட அக்காவா? இல்ல, தெரியும் சார். சந்தியாவுடைய அம்மா காவேரியும் உங்களுக்கு தெரியும்ல? ஏன் சார், அவங்க என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல, காவேரி கொலை செய்யப்பட்டிருக்கா. அவங்க கொலைக்கேஸ் சம்பந்தமா சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஐயோ, காவேரியா? அது யாருடா? அது யாருன்னு தெரியாதே. உங்க யாருக்கும் தெரியாது, ஆனா உங்க பிள்ளைக்கு தெரியும். சார் என்ன சார் என்னெல்லாமோ சொல்றீங்க? நான் ஒரு மூட்டை பூச்சி மருந்து அடிச்சேங்கிறதுக்கா இத்தனை நேரம் ஜீவகாரத்தை பத்தி எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன் சார். என் பிள்ளை அவன்லாம் அப்படி பண்ண மாட்டான் சார். அவனாவது கொலை பண்ணாவது. எங்க கிட்ட போதிய ஆதாரம் இருக்கு சார். உங்களுக்கு சந்தியாவோட தொடர்பு இருக்கா இல்லையா? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. நேத்து நைட்டு சந்தியா வீட்டுக்கு நீங்க போனீங்களா இல்லையா? போனேன் சார். அட பாவி. நேத்து ராத்திரி உங்களுக்கும் சந்தியாவுடைய அம்மா காவேரிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையினால தகராறு நடந்திருக்கு. அந்த அம்மா கழுத்தை நெரிச்சிங்களா இல்லையா நீங்க? ஆமா சார், நெரிச்சேன். இப்ப அந்த அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கத்தியால யாரோ குத்தி இருக்காங்க. சார், கத்தியால நான் குத்தல சார். பாவி, படுபாவி. அதையும் ஒத்துக்க வேண்டியதானடா? ஏண்டா, வீட்டுல லட்சுமிகரமா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது, உன் குழந்தை வயித்துல வளர்ந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு குரங்க கேக்குதாடா? நேத்து நைட்டு தானே நல்லா அன்பா பேசினேன். நாங்கெல்லாம் அதை நம்பினோமேடா. தலையில கல்ல தூக்கி போட்டியாடா பாவி. ஏய், நீங்க சும்மா இருக்க மாட்டேடியா? சார், என் பிள்ளை அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் சார். சார், அதை நாங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா அதை அவரே சொல்லிடுவார். போலாமா? இல்ல சார். சார் வாங்க சார், எப்படி மரியாதையா சொன்னா கேளு, வா. சார் நான் சொல்றத கேளுங்க சார். சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் பாப்பா. சார் சார் கேட்கவே மாட்டேங்கிறீங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் சார். டேய் செல்வா சார். என்னங்க? டேய் சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் என்ன நான் சொல்றத கேளுங்க சார் கொஞ்சம். சார் 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 செல்வா செல்வா, செல்வா 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 நீ ஏமா வராத செல்வா. டேய் சார் சார் செல்வா செல்வா. செல்வா அழாதம்மா, அழாத. நீ அழாதடாமா. வந்துருவான்டா அவன். அழாதடா. என் கண்ணெல்லாம் அழாதம்மா. அழாதம்மா. வந்துருவாம்மா. யாரை பார்த்தாலும் என் புள்ள நினைப்பாவே இருக்க. அவன்
அவன் நினைப்பு என்னை விட்டு போகவே இல்லையே. அவன் இழப்பு தாங்குற சக்தியை நான் இழந்துட்டேன்னு. அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும், அவனை திருத்தி நல்லவனாக்குற பொறுப்பு நான் தான் நழுவ விட்டுட்டேன். நான் தான் என் கடமையிலேருந்து தவறிட்டேன். இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து தப்பிக்க என்ன பண்ணான்னு எதுவுமே தோட மாட்டேங்குது. கடவுளே, எத்தனை காலத்துக்கு என்ன இப்படி அலக்கழிக்க போறேன்? என்னை காப்பாத்துப்பா. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. பாக்கியம், பார்க் வாசலில் நின்று பிச்சை எடுத்தும் பார்த்துட்டேன். யாரும் காசு போடல. ஒரு பையன் ஒருத்தன் தான் 2 ரூபா கொடுத்தா. இந்தா. ரொம்ப பசிக்குதுங்க, மயக்கமா வருது, என்னங்க பண்றது? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. நம்மள மாதிரி ஏழைங்க வாழ வழி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பகவானு நம்மளை கை விட்டுட்டாடே. இங்க வராதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? இங்க வந்து இடத்த அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. எழுந்து வெளியில போங்க. எழுந்து போமா. ஏந்திரியா. தம்பி, எனக்கு உன் வயசுல பையன் இருக்கான். எங்களை அவன் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான். இவன் என் பொண்டாட்டி 4 நாளாச்சு சாப்பிட்டு. இவன் பசி மயக்கத்துல இருக்கா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்ப்பா. யோ, இது விஐபிங்க வர பார்க்கு. உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உங்களை இங்க விட்டா ஏன் வேலை போயிடுறியா? அப்புறம் நான் போய் எந்த பார்க்கில் படுக்கிறது? இப்படி வரட்டுனா நாங்க எங்க போறது தம்பி? பெத்த புள்ளையே விரட்டிட்டான்ல, அப்புறம் நான் விரட்டினா பெருசா ஃபீல் பண்றேன். உங்களை மாதிரி 1000 பேர் திரியுறாங்க. போங்க வெளியில. ஏப்பா வாட்ச்மேன், என்னப்பா இது? வயசானவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுமே, ஏன் துரத்துற? என்னங்க மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த பக்கம் வாக்கிங் போன உங்களை மாதிரி ஒரு அம்மா உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு மிரட்டிட்டு போறாங்க. நாங்க உங்க பேச்சு கேட்கறதா அவங்க பேச்சு கேட்கறதா? பாக்குறதுக்கு பாவமா இருக்காங்கப்பா. பாவப்படாதீங்க மேடம். இவங்க இப்படிதான். கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நிரந்தரமா தங்கிடுவாங்க. அப்புறம் பசி கோவத்துல இங்க வாக்கிங் வரவங்க கிட்ட கத்தியை காட்டி நகையை பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க. நாட்டுல நடக்கிற பாதி கொலை எல்லாம் வயிற்று பசிக்காக தான் நடக்குது. என்னப்பா இவங்கள பார்த்தா கொள்ளையடிக்கிறவங்க மாதிரியா தெரியுது? உனக்கெல்லாம் ஈவிரக்கமே இல்லையா? எனக்கு இல்லம்மா. உனக்கு இருந்தா நீ கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்க. யார் வேணாம்ங்கிறா? யோ, வெளியில போயா சொல்றல. இருங்க பெரியவரே, நீ போன்னு சொன்ன. நீங்க வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க வாங்கம்மா. ஏன் கொலை பண்ண? சார் சத்தியமா நான் பண்ணல சார். கருணாகரன் விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கான். அதை பத்தி உனக்கு ஏதோ தெரியுமா? சார் அந்த அன்னைக்கே சொன்னேன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. நிஜமாவே எதுவும் தெரியாது சார். செல்வா, பொய் சொல்லாத. மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. இல்லைனா உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது. எந்த கொலையும் நான் பண்ணல சார். எல்லாம் நான் என் பொண்டாட்டிக்கு பண்ண துரோகம். அதான் நான் வசமா மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண வரும்போது மட்டும் தெளிவாக எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டேன். சார் நான் எங்க சார் ஒத்துக்கிட்டேன்? சந்தியா வீட்டில் போய் தகராறு பண்ண அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சா தானே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சரி, என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு. சந்தியான்னு ஒரு பொண்ணை நான் டீப்பாக லவ் பண்ணேன் சார். ஏதோ ஒரு கெட்ட நேரம் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சு. கடைசியில் அவள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அப்போ அந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல சார். அந்த கேஸ் கூட சார் தான் டீல் பண்ணார். ஆமாம் சார், இவர் சொல்கிறது எல்லாம் உண்மை சார். சார் எனக்கு சந்தியா ஞாபகமாகவே இருந்தது. அப்போ தான் இந்த சந்தியா என் லைஃப்பில் வந்தா. சந்தியாங்கிற பேர் வச்சிருக்க ஒரே காரணத்துக்காகவே அவகிட்ட நான் நெருங்கி பழகினேன். நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து மும்பைக்கு போய் செட்டில் ஆகி புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் சார். கருணாகரன் கொலை விவகாரத்தில் அன்றைக்கே என்னை கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிங்க. அப்போவே நான் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன் சார். அவங்க ஒரு பணம் பறிக்கிற கும்பல் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதை பற்றி அவங்கக்கிட்ட பேசும்போது தான் அவங்க சுயரூபத்தை அவங்க காமிச்சிட்டாங்க சார். என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கங்கிற ஆத்திரத்தில் தான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். சந்தியாவோட அம்மாவை கொலை பண்ண நினச்சது உண்மை, கழுத்தை நெரிச்சது உண்மை. ஆனால் நான் கொலை பண்ணல சார். யாரோ அவங்கள கத்தியால் குத்திருக்காதா நீங்கள் சொல்கிறீங்க? நான் பண்ணல சார். நான் ஒன்றுமே பண்ணல. நான் நிரபராதி சார். என்னை தயவுசெய்து விட்டுருங்க சார். எஸ் சார். ஓகே சார், நான் உடனே வரேன் சார். இவன் இன்னும் சில விஷயங்களை மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்த்து விசாரிங்க சார். ஓகே சார். சார் 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 நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் சொல்றது உண்மை சார். சார் நம்புங்க சார். நில்லுப்பா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார். அந்த கொலையை நான் பண்ணல சார். போயா
ம் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார் வாங்க சண்முகம், உட்காருங்க. எஸ் சார். இந்த ஃபோட்டோ பாருங்க. சிலை கடத்தல் சம்பந்தமா மும்பை போலீஸ் அனுப்பியிருக்கிற போட்டோ. பல்தேவ் அரெஸ்ட் பண்ணி மும்பை போலீஸ்ட்ட ஒப்படைக்க சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. சார் இவன் இங்கே தான் இருக்கான். என் வீட்டை கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுறேன் சார். அந்த காவேரி கொலை கேஸ் என்னாச்சு? கருணாகரன் கொலைக்கும் காவேரி கொலைக்கும் தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது சார். இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். காவேரி கருணாகரன் 2 பேர்கிட்டையும் தொடர்பில் இருந்த செல்வாங்கிறவன் விசாரணையின் பேரில் பிடிச்சி வச்சிருக்கேன். அவன் கூட கொலையாளியாக இருக்கலாமேன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இரும்பு சூடாக இருக்கும்போதே அடித்து நிமித்துங்க. உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிங்க. எஸ் சார். சார். ம். வாங்க. இவன் தான் என்னோட ஒரே புள்ள. இவன் பேர் செழியன். சமீபத்தில் பிளட் கேன்சர் வந்து இறந்துட்டான். பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது ஒரு சோகம். அப்படி இருந்தும் திடீர்னு இல்லாமல் போகிறது அதை விட பெரிய சோகம். உங்கள் சோகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என் சோகத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வாங்க சாப்பிடலாம். வாங்க. சாப்பிடுங்க. என்னாச்சு? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க. வேண்டாம்மா. ஏன் ஏதாவது குறை வச்சுட்டேனா? அம்மா நீங்க பெரிய மனசோட பரிமாறுறீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படி ருசியான உணவு சாப்பிட்டோம்னா நாளைக்கும் இதே மாதிரி சாப்பாடு கேட்கும். இப்படி வகை வகையான சாப்பாடு நாளைக்கு யார் போடுவாங்க? இது மாதிரி உணவு தினமும் எங்களுக்கு கிடைக்குமா? அதனால இதெல்லாம் வேண்டாமா. எங்களை மாதிரி எத்தனையோ பேர் ஒருவேளை கஞ்சி கூட கிடைக்காம பிள்ளைங்களால கவனிக்கப்படாம பசியால செத்து போறவங்கள நாங்க தினமும் பார்க்குறோம். அதனால எங்களை மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி விருந்தெல்லாம் வேணாமா. தப்பா நினைக்காதீங்க. எங்களுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுங்கம்மா. அதை சாப்பிட்டுட்டு நாங்க போய்கிட்டே இருக்கோம். இதை பாருங்க, நானும் உங்களை மாதிரி ஆதரவு இல்லாதவ தான். எனக்கும் ரத்த சம்பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அதனால எனக்கு துணையா நீங்களும், உங்களுக்கு துணையா நானும் இருக்கேன். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு நிரந்தரமா இங்கேயே இருந்துருங்க. அம்மா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசுறீங்கம்மா. எங்களை மாதிரி பிள்ளைங்க கைவிட்ட அப்பா அம்மா எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நாங்கள் ஒருத்தராக இருக்கோம். எங்களுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுத்தா போதுமா? நீங்க சொல்றதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணை திறந்த கடவுள்னு எனக்கு இப்ப படுது. என் புள்ள போனதுலேருந்து அவன் ஞாபகார்த்தமா இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நான் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா மனசு போட்டு குழப்பிட்டு இருந்தேன். ஏதாவது வழிகாட்டுப்பான்னு என் பிள்ளைகிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அவன்தான் உங்களெல்லாம் அனுப்பி இப்படி பேச வச்சிருக்கான்னு இப்ப எனக்கு புரியுது. இப்ப என் குழப்பத்துக்கெல்லாம் தெளிவான ஒரு பதில உங்க மூலியமா என் புள்ள எனக்கு கொடுத்துட்டான். நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாளைக்கு இதே சாப்பாட்டுக்கு எங்க போவோன்னு கேட்டீங்கல்ல, இப்ப சொல்றேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி இதே சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆதரவு இல்லாதவங்க, பெத்த பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இதே சாப்பாடை நான் போடுறேங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, என் புள்ள பேர்ல நாளைக்கே ஒரு முதியோர் இல்லமோ அன்னதான கூடமும் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நீங்க தான் வழிகாட்டி. சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருக்கணும். சரியா, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்யறதுக்கு நல்ல வழியை காட்டிட்டப்பா. ரொம்ப நன்றி.
சார் 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 நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க பெரிய வக்கீல் சார். முதல்ல உட்காருங்க சார். என்னன்னு சொன்னாரு? முடியாதுன்னு சொல்றாரு. சார், நான் 9 மாச கர்ப்பிணியா இருக்கேன் சார். என் ஹஸ்பண்ட் தான் செல்வா. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படியாவது வெளியிடுங்க சார், ப்ளீஸ். அம்மா, நீ 9 மாசம் கர்ப்பிணியா இருக்க. எதை பத்தியும் கவலைப்படாம முதல்ல ஆஸ்பத்திரி போய் பிள்ளைய பத்துக்கம்மா. அதெல்லாம் காரணம் காட்டி உன் புருஷனை என்னால ஜெயிலுக்கு போகாம தடுக்க முடியாது. அவன் செஞ்சிருக்கிறது ஒரு கொலை. ஐயா, என்னையா இப்படி சொல்றீங்க? நீங்க யாருமா? நான் செல்வாவோட அம்மா. நல்லா பிள்ளைய பத்து வச்சிருக்கீங்கம்மா, கொலைகார பிள்ளைய. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் இப்பதான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். செல்வா தான் கொலை பண்ணாருன்னு எவிடன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான். சார், அவர் சந்தியாங்கிற பொண்ணோட பழகுனது வாஸ்தவம் தான். ஆனா சந்தியாவை கொலை பண்ணாருன்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. அவளை விட்டுட்டு அவ அம்மாவை ஏன் சார் கொலை பண்ணணும்? பண்ணிருக்காருமா. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு? அந்த அம்மாவோட கழுத்தை நெரிச்சு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி யாராவது கொடுப்பாங்களா? சார், முயற்சி பண்ணதா தானே சார் சொன்னா? அதை கூட ஏங்க சொல்லணும்? நான் என் வக்கீல்கிட்ட பேசணும்னு சொன்னா எனக்கும் ஒரு மரியாதை இருக்கும், வாதாட ஒரு இடம் கிடைக்கும். போலீஸ்ட வாக்குமூலமே கொடுத்துட்டாரே. மர்டர் மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ளீஸ் சார், எப்படியாவது என் பையனை பெயில்ல எடுங்க சார். அம்மா, முதல்ல உங்க மகனை கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயிலு பெயில் மற்றது எல்லாமே. போலீஸ் செல்வாவை கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும். அதை ஜட்ஜும் ஒத்துக்குவாரு. அதுலேயும் இது மர்டர் கேஸு. பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா.